இந்த அம்மா இருக்கிறது எனக்கு ஒரு 5 வருஷமா தான் தெரியும். நான் 5 வருஷமா தான் இங்க வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலையா வரேன், குழந்தைய பாத்துக்கிறேன். அந்த அம்மா புண்ணியத்துல எனக்கு குழந்தை பாக்குற வேலை கிடைச்சது. அங்க வந்துட்டு இருக்கிறேன். அந்த வகையில அந்த அம்மா எனக்கு தெரியும். நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எவ்வளவு மன கஷ்டமா இருந்தாலும் எங்க அம்மாட்ட வந்து எனக்கு அம்மா அப்பா கிடையாது. எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்து நான் சொன்னோம்னா என் குறை எப்படி தீருமோ, தாயிட்ட சொன்ன குறை எப்படி தீருமோ அதே மாரி நான் இங்க வந்து எது வந்தாலும் சொன்னேன், எனக்கு அப்படியே தீர்வாரு. நிறைய வாட்டி நான் சோகமா உட்காந்துருக்க கூட வந்து நீ எழுந்துரு, எப்பவும் போல நீ சுறுசுறுப்பா இரு, சந்தோஷமா இரு, உனக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி எனக்கு அருள்வாக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மா. நான் அந்த மாதிரி டெய்லி காலையில போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த அம்மா எங்க அம்மா வீட்டுக்குள்ள போகாம நான் போக மாட்டேன். அது இங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கூட பேசுவாங்க, அவங்க கிட்ட திருப்பி பேசுவாங்க. அதான் அதான் இப்ப சொல்றேனே, நான் தான் சொல்றேனே, நான் சோகமா வீட்டுல இருக்கும்போது எதுக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிற, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல, எழுந்துரு, எப்பவும் போல சந்தோஷமா எப்பவும் போல சிரிச்சுக்கினே இருக்கணும். உன் கண்ணுல அழுகைன்னு வரவே கூடாது. நான் உன்கிட்டே இருக்கிறேன், நீ அப்புறம் எதுக்கு அழுகுற, உன் கூடவே நான் வரேன், உனக்கு எல்லாமே நான் சேர்த்துட்டு இருக்கும்போது அடுத்தவங்க இதெல்லாம் இது பண்ண நான் உனக்கு இருக்கிறேன்னு நேரடியாவே வந்து என்ன பேசியிருக்கிறாங்க அந்த அம்மா. அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிறைய பிரச்சனைகளை எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கேன். இப்போ போன 7ஆம் தேதி எனக்கு இந்த கண்ணு வந்து நரம்பு வீங்கி போச்சு, உடனே அதை ஆப்ரேஷன் பண்ண ஊசி போடணும், அதனால நீங்க பண்ணலைன்னா வெடிச்சிரும், கோமா ஸ்டேஜுக்கு போடுற அளவு கூட ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ஊசிக்கே 20,000 ரூபாய் ஆகும், நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அம்மாட்ட வந்து, அம்மா எல்லாத்தையும் நீ பாத்துக்கிற, உன் பேத்திக்கு எல்லாத்தையும், நீ நான் உன் பொண்ணு, எனக்கு யார் பாக்குறது, நீ தான் இது பண்ணணும். அப்புறம் என்னாச்சு, நான் ஒரு டாக்டர் வீட்டுல தான் வேலை பாக்குறேன். அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா செலவும் அவங்களே பார்த்து எனக்கு அதை சரி பண்ணி விட்டாங்க. இப்போ சின்ன எழுத்து கூட தெரியாம இருந்தது, இப்போ எனக்கு கண்ணாடி போடாமல சின்ன எழுத்தெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது எங்க அம்மாவுடைய அருள் எனக்கு இருக்குது அப்படின்றது நான் தைரியமா சொல்லுவேன், எங்க வேணாலும் சொல்லுவேன்.